இவன் இவன் பேசுறீங்க. அதே முஸ்லீம் இவரு நபிகள் நாயகம் அவர்களை, மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களை அவங்க இவங்க அவரோட பேசுறீங்க இல்லைங்களா? அப்போ இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க குறைக்கிறீங்க. அவர் நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர், அவர் சாதாரண மாதிரி மனிதன் சொல்றீங்க. அவரை அவங்க இவங்க சொல்ல, அப்ப இறைவனை ஏன் நீங்க அவன் இவன் என்று மரியாதை குறைவாகவும் சாதாரண மனிதனை மரியாதைக்கு அதிகமாகவும் ஏன் அப்படி அழைக்கிறீர்கள்? பண்ணிக்கவும். நல்லது. ஐயா சேகருடைய சார்பில் ஒரு நல்ல தேவையான கேள்வியை தான் கேட்குறாங்க. பொதுவாக பெரிய மனிதர்களை கூடுதலாக மதிக்கணும், மற்றவங்கள சராசரியாக மதிப்போம். ஆனால் இறைவன் தான் எல்லாத்தையும் விட பெரியவன் நம்புறீங்க. அவன் இவன் சொல்லி மரியாதை குறைவா? ஏக வார்த்தையில் அவன் இவன் உலகத்தில் யாராவது கூப்பிட்டா யாராவது ஒத்துக்குவாங்களா? நம்ம கடவுளை போய் அந்த வார்த்தையில் பயன்படுத்துறீங்க. நபிகள் நாயகத்தை அவர் இவர் அவங்க இவங்க ரொம்ப மதிப்பான வார்த்தைகளை கூப்பிடுறீங்களே ஏன்னு கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ரெண்டு விஷயங்கள். ஒன்று இஸ்லாமிய நம்பிக்கைப்படி, தமிழ் மொழிப்படி ரெண்டு பிரச்சனை இருக்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கையில் சொல்றதா இருந்தால், இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒரு இறைவன் என்பது. எல்லாத்தையும் படைச்சது ஒரு இறைவன் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் கிடையாது. இது இஸ்லாமின் நம்பிக்கை. இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எதில் கோட்டை விடுறோமோ இல்லையோ, எதில் சரியாக செய்கிறோமோ தப்பாக செய்கிறோமோ, ஆனால் இறைவன் ஒருத்தன் தான் என்பதில் ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துலையும் அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. இது எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால், மொழியில் ஒருவனை குறிப்பதற்கு என்ன சொல்? இலக்கண அடிப்படையில் சொல்கிறேன், பேச்சு வழக்கில் நான் பேசலை. இலக்கணத்தில் தமிழ் மொழியில் ஒரே ஒருவரை குறிப்பதற்கு என்ன சொல்? ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதற்கு என்ன சொல்? இலக்கணத்தை எடுத்து பார்த்தால், ஒருவர் ஒருமை அப்படின்னு ஒரு ஆணை குறிப்பதாக இருந்தால் அவன் இவன், அவன் என்பது ஒருவன். பன்மையை குறிப்பதாக இருந்தால் அவர் இவர். இலக்கண மரபில் தமிழ் இலக்கணத்தில் அவன் என்றால் ஒருவர், அவர் என்றால் பலர். ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில மனிதர்கள், ஒரு மனிதராக இருக்கிறாரு, ஆனால் அவரையே மரியாதையாக கூப்பிடணுன்றதுக்காக ஒரு கல்விகிரியை சேர்த்து விட்டு அவர் என்பதோடு அவர்கள், கல்விகிரிலாம் பின்னாடி வந்தது. இலக்கணத்தில் கிடையாது. இலக்கணத்தில் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று அவன், இன்னொன்று அவர். படிப்பர், எழுதுவர், ஓடுவர். இப்போ இங்கே கூட பாருங்க, சிலர் கரை பதிப்பர், இந்த செயல் எழுதியிருக்கிறாங்களே, சிலர் கரை பதிப்பர். அது பதிப்பர். என்ன பதிப்பர்? பதிப்பர்னா ஒரு ஆளா பல பேரா? பல பேர். பன்மைதான் அது. பதிப்பர் என்ற சொல் பன்மையான சொல். ஏன்னா இலக்கணத்தில் அப்படித்தான். இதுவெல்லாம் இலக்கண சொல், நல்ல தெளிந்த இலக்கண நடையோடு எழுதப்பட்டிருக்கிற சொல்லில் ஒரு சொல் பதிப்பர். பதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம இப்ப மரபில் சொல்லுவோம். இலக்கணப்படி சொல்றதா இருந்தா பதிப்பர். பதிப்பர் என்றால் அது பன்மை, ஒரு ஆளை குறிக்கவில்லை. இப்போ இலக்கணப்படி நம்ம பேச்சுவார்த்தை மொழியினுடைய வழக்கு தெரியாம வேற ஒரு மொழியை சார்ந்தவர் தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை படித்து முஸ்லீம்களுடைய இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் என்ன நினைப்பாரு? இப்ப நம்ம சமூக பழக்க வழக்கத்தில் இருக்கிறது மாதிரி மதிப்பு மரியாதையா பேசுவோம் என்பதற்காக அவர் என்றோ அவர்கள் என்றோ மரியாதைக்காக இறைவனுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் எழுதினால் அல்லது பேசினால், இந்த மொழியினுடைய மரபு தெரியாத இலக்கணத்தை படித்து மொழியை தெரிந்து கொண்ட மக்கள் என்ன நினைப்பார்கள்? இறைவன்லையும் முஸ்லீம்கள் நம்பக்கூடிய கடவுளையும் நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்குது, அதனால தானே கடவுளை அவருங்கிறாங்க, கடவுளை அவர்களுங்கிறாங்க. மொழி எப்படித்தானே, இலக்கணம் அப்படித்தானே சொல்றேன், இலக்கணத்தை சொல்றேன். இப்ப இலக்கணத்தை படித்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடக் கூடும். அதனால அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாமல் மொழியில என்ன இருக்கோ அதையே சொல்லிடுவோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மதிப்புக்குரிய அவர்கள் அப்படிங்கிற சொல்லெல்லாம் வருவதற்கு முன்னால் இலக்கண அடிப்படையில் சுத்தமா தமிழ் மொழி நடைமுறையில் இருந்துச்சுல, அந்த காலத்து மக்களை பத்தி பேசும் பொழுது இன்னைக்கும் கூட நாம அவன் இவன் என்று தான் பேசுகிறோம். அது மரியாதை குறைவு இல்லை. இந்த மொழி மரபு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருந்தால், உதாரணமா
வள்ளுவரை பற்றி பேசுகிறோம். வள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான். கம்பர் பெரிய ஆளு தானே. வள்ளுவர் எவ்வளவு பெரிய திருக்குறளை கொடுத்து நிறைய தத்துவத்தை தந்திருக்கிறாரு. வள்ளுவர் அதுக்கு வள்ளுவன் சொன்னான் என்கிறோம், கம்பன் சொன்னான் என்கிறோம். அது மரியாதை கம்மி பண்றதுக்கா? மரியாதை கம்மி பண்றதுக்கு இல்ல. இந்த மொழியில இருக்கிற குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவர்கள். அதனால அந்த காலத்து மொழி மரபுப்படி அவன் இவன் என்ற வார்த்தைகளை அவர்களை குறிப்பிடுகிறோம். அது அவர்களுடைய மரியாதையை குறைப்பதற்காக சொல்லப்படுகிற சொல் வழக்கு இல்லை. அதே போல இறைவன் என்பவனும் இந்த மொழி வழக்குகள் எல்லாம் வருவதற்கு முன்னரே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இறைவனை அவனிவன் என்று சொல்கிறோம். நபிகள் நாயகம் இந்த மரபு வந்ததற்கு பிறகுதான் உலகத்திற்கு வந்த காரணத்தினால் நபிகள் நாயகத்தை அவர்கள் இவர்கள் என்ற வார்த்தையிலே நாங்கள் அழைக்கிறோம்.